பொய்யான குண்டு பிரச்சனத்தில் கைது செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் மனித உரிமை மீறல் குற்றத்திற்காக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையும் மனித உரிமை நீதிமன்றத்தில் நாளை நிறுத்தியிருக்கின்றார். வணக்கம் நண்பர்களே, உங்கள் வழக்கறிஞர் சொல்லுங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்த மிகப்பெரிய சமூக ஆர்வலர் ராத்திரவன்ஸ் பத்திரிகையுடைய எடிட்டராக பணியாற்றிக் கொண்டிருக்கூடிய மரியாதைக்குரிய தர்மேந்திரன் அவர்கள் கனிம வள கொள்ளைக்கு எதிராக, ஊராட்சி ஊழலுக்கு எதிராக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சமரசம் இல்லாமல் தொடர்ந்து குரல் எழுப்பினுடைய விளைவு, நீதிமன்றத்தை நாடினுடைய விளைவு, ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்ட கோபத்தின் விளைவு, ஊழல் செய்தவர்களுக்கு ஏற்பட்ட கோபத்தின் விளைவு, பொய் வழக்குகள் புனையப்பட்டு தர்மேந்திரன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு குண்டர் பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டார். எவ்வித குற்ற செயலும் செய்யாத, எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு ஊடகத்தை சார்ந்தவர், சமூக ஆர்வலர், கள போராளி, தகவல் சட்டத்தை பயன்படுத்தியவர், நீதிமன்றத்தில் பொதுநலனுக்காக வழக்குகளை தொடுத்தவர் மீது தமிழக அரசாங்கம் பொய்யாக வழக்குகளை பதிவு செய்து குண்டர் பிரதேசத்தில் கைது செய்தது. பொய் வழக்கில் கைது செய்யப்பட்ட மரியாதைக்குரிய தர்மேந்திரன் அந்த வழக்கை சட்டப்படி எதிர்கொண்டார். குண்டர் பிரதேச சட்டம் உடைக்கப்பட்டு சிறையிலிருந்து மீண்டு வெளிவந்தார். அவர் மீதான வழக்குகள் நீதிமன்றத்தின் மூலமாக உடைக்கப்பட்டது. பொதுவாக குண்டர் பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட அல்லது பொய் வழக்கில் கைது செய்யப்பட்ட தோழமைகள் அந்த வழக்கிலிருந்து வெளிவந்த பிறகு தப்பித்தோம் பிழைத்தோம், தலைக்கு வந்து தலைப்பையோடு போனது என்ற எண்ணத்தோடு தங்களுடைய வேலையை செய்ய போய்விடுவார்கள். மீண்டும் பொது வேலைக்கு வரமாட்டார்கள். அப்படியே வந்தாலும் கூட அவரிடம் பழைய வேகம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். நாம் சவுக்கு சங்கர் போன்ற மிகப்பெரிய பின்புலம் உள்ள போராளிகள் கூட வழக்குகள் தாக்குதல்களுக்கு பிறகு அவர்கள் ஒதுங்குவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மரியாதைக்குரிய தர்மேந்திரன் அவர்கள் இந்த பொய் வழக்கிற்கு பிறகு 10 ரூபாய் இயக்கத்தோடு மிக நெருக்கமாக இணைந்து 10 ரூபாய்க்கு தந்திய மாநில துணை பொதுச்செயலாளர் பொறுப்போடு மிக சிறப்பாக சமூக ஆர்வலர் பாதுகாப்பிற்கான முதல் சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாட்டை காட்பாடியில் சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கின்றார். ஆர்டிஐ பிறந்தநாள் மாநாட்டை ஏற்கனவே ஆற்காட்டில் கடந்த ஆண்டு சிறப்பாக நடத்தியிருந்தார். தகவல் தீர்ப்பு புத்தக வெளியீட்டு விழாவை ராணிப்பேட்டை மாவட்டத்திலே சிறப்பாக நடத்தியிருக்கின்றார். தொடர்ச்சியாக சமூக ஆர்வலர்கள் மீதான ஆர்டிஆர் தாக்குதலுக்கு ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் மரியாதைக்குரிய தர்மேந்திரன் களப்பணிகளை மிக சிறப்பாக குண்டர் பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட பிறகு சிறிதும் மனம் தளராமல் தொடர்ச்சியாக களமாடி கொண்டிருக்கின்றார். இவை ஒரு புறம் இருக்க, அவர் மீது குண்டர் பிரதேசத்தை பொய்யாக புனைந்த பொய் வழக்கு போட்ட காவல்துறையை சார்ந்த, வருவாய்த்துறை சார்ந்தவர் மீது சட்ட நடவடிக்கைகளை அயராமல் எடுத்து வருகின்றார். அதனுடைய ஒரு பகுதியாக மனித உரிமை நீதிமன்றத்தில் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக, மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு எதிராக மற்றும் மாவட்ட வருவாய்த்துறை, மாவட்ட காவல்துறை சார்ந்த ஊழியர்களுக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் மனித உரிமை மீறல் குற்றத்திற்காக தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு மனித உரிமை நீதிமன்றத்தில் வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்தியாவிலேயே முதல் வழக்காக குண்டர் பிரதேசத்தை பொய்யாக போட்ட மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை குற்றவாளியாக சேர்த்து மனித உரிமை மீறல் வழக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நம்முடைய தர்மேந்திரனுடைய வழக்கு கோப்பிற்கு எடுக்கப்பட்டு நாளைய தினம் மாவட்ட ஆட்சியர் அந்த வழக்கில் குற்றவாளியாக ஆஜராகுவதற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர், மாவட்ட அளவிலான வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல் ஆய்வாளர், பொய் வழக்கு கொடுப்பதற்கு துணையாக இருந்த சமூக விரோத சக்திகள், இவர்கள் அனைவரையும் நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு தர்மேந்திரனுடைய வழக்கு நாளை விசாரணைக்கு வருகின்றது. ஏற்கனவே கடந்த மாதம் விசாரணைக்கு வந்தபோது அரசு வழக்கறிஞர் ஆஜராகி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் நீதிமன்றத்தில் ஆஜராகுவதற்கு வாய்தா கேட்டிருந்தார். நீதிமன்றம் வழங்கிய போது நாளைய தினம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ராணிப்பேட்டை குற்றவியல் நீதித்துறை நீதிமன்றத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பொய்யாக குண்டர் தடை சட்ட வழக்கை பயன்படுத்திய குற்றத்திற்காக, மனித உரிமை மீறல் குற்றத்திற்காக முதல் குற்றவாளியாக ஆஜராகின்றார்.
மாவட்ட ஆட்சியர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர் குற்றவாளி கூண்டில் நாளை நிற்க இருக்கின்றார். அவரோடு இரண்டாம் குற்றவாளியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இரண்டாம் குற்றவாளி கூண்டில் நாளை ஏற இருக்கின்றார். கூடுதல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், துணை காவல் கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர் இவர்களோடு அந்த பொய் குற்ற குண்டத்தடை சட்ட வழக்கினை பதிவதற்கு காரணமாக வந்த அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், அவர்களுக்கு துணையாக வந்த சமூக விரோதிகள் இவர்கள் அனைவரும் நாளைய தினம் குற்றவாளி கூண்டில் ஏற இருக்கின்றார்கள். இந்த வரலாற்று புகழ்மிக்க முதல் வழக்கு நாளைய தினம் ராணிப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் குற்றவாளி கூண்டில் நிற்க இருக்கின்றார்கள். இதன் மூலம் நாம் ஒரு மிகப்பெரிய பாடத்தை அரசு ஊழியர்களுக்கு சொல்கின்றோம். பொய்யான குற்றச்சாட்டில் சமூக ஆர்வலர்கள் மீது, தகவல் ஆர்வலர்கள் மீது, கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடுபவர்கள் மீது, மனித உரிமை மீறலுக்கு எதிராக போராடுபவர்கள் மீது, சுற்றுச்சூழலுக்கு எதிராக போராடுபவர்கள் மீது பொய்யான குண்டத்தடை சட்ட வழக்கு, பொய்யான குற்ற வழக்குகளை காவல்துறை சார்ந்தவர்கள், நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் பொய் வழக்கு போடுவதற்கு முயற்சி செய்தால் மனித உரிமை மீறல் குற்ற வழக்கில் இவர்கள் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டியிருக்கும், தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்கின்ற செய்தியை நாம் மரியாதைக்குரிய ராணிப்பேட்டை தர்மேந்திரன் வழக்கின் மூலமாக சட்ட மீறலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையாக சொல்கின்றோம். இனிமேல் இப்படிப்பட்ட வழக்குகள் தமிழகம் முழுவதும் அதிகமாக வர இருக்கின்றது. இந்த வழக்கினை நாம் இணையதளங்களில் வெளியிட்டிருக்கின்றோம். முகநூல் வாயிலாக, வாட்ஸ்அப் மூலமாக இந்த வழக்கினுடைய நகலை நம்முடைய தோழர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு குற்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்ட நம்முடைய தோழமைகள் மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்து நின்று விடாமல் மனித உரிமை நீதிமன்றத்தில், மாவட்ட அளவிலுடைய மனித உரிமை நீதிமன்றத்தில் இந்த புகார் மனுக்களை கொடுத்து குற்றவாளிகளுக்கு, தவறு செய்த அதிகாரிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக ஜனநாயகத்தினுடைய வேர் காப்பாற்றப்படும் என்பதை நினைவில் கொண்டு, இந்தியாவிலேயே முதல் வழக்காக குண்டர் தடை சட்டத்தை பொய்யாக போட்ட மாவட்ட ஆட்சியரை குற்றவாளி கூண்டில் ஏற்றி இருக்கக்கூடிய, மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை குற்றவாளி கூண்டில் ஏற்றி இருக்கக்கூடிய, மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளரை குற்றவாளி கூண்டிலே ஏற்றி இருக்கக்கூடிய, மாவட்டத்தினுடைய துணை காவல் கண்காணிப்பாளரை, காவல் ஆய்வாளரை, மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அதிகாரிகளை பொய்யான குண்டத்தடை சட்ட வழக்கு போட்ட குற்றத்திற்காக, மனித உரிமை மீறல் குற்றத்திற்காக ராணிப்பேட்டை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நாளைய தினம் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய தர்மேந்திரனுடைய முயற்சியை வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். அவரோடு நாம் துணை நிற்போம். தமிழகத்தில் எந்த சமூக ஆர்வலர் பாதிக்கப்பட்டாலும் 10 ரூபாய் இயக்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது, அவர்களோடு துணை நிற்கும் என்கின்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகின்றேன். நாளை நீதிமன்றம் நடக்கூடிய நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.